ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 5, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு டெய்லி மேக்ஸிமம் ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். பிகாஸ் இங்கே ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேப்பர் கிடைக்குது. ஸோ அதனால் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ டெய்லி பார்க்கலாம். இப்போ May 5, 2020 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு லைக் இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இடம்பெயர வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்ரமிக் ஸ்பெஷல் SHRAMIK அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரமிக் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் விடுறாங்க. அப்போது ஷ்ரமிக் ஸ்பெஷல் ட்ரெயின்னா என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு பண்ணுறதுக்கு, அதாவது மூவ் பண்ணுறதுக்கு விடுற அந்த பர்டிகுலர் ட்ரெயினுக்கு ஷ்ரமிக் ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. அண்ட் இந்த இதுலேயும் உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வித் ஹை ஸ்வைன் ஃப்ளூ, ஓகேங்களா, அதாவது ஸ்வைன் ஃப்ளூ அதிகமாக இருக்கிறது. ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1, ஓகேங்களா. இந்த ஸ்வைன் ஃப்ளூ அதிகமாக இருக்கிற கேசஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும், அந்தந்த ஸ்டேட்டில் இந்த COVID-19 கேசஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட 70% ஆஃப் கேசஸ் எங்கேருந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்டேட்லேருந்து தான் ரிப்போர்ட் ஆகுது, ஓகேங்களா. அப்போ H1N1 அளவு எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் COVID-19 பாதிப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a comparison between H1N1 and COVID-19. ஸோ அந்த கம்பேரிசன் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு H1N1 போட்டுக்கோங்க, இந்த பக்கம் COVID-19 போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றும் சொல்கிறேன், அந்த தலைப்புக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ 2 பேருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், ஓகேங்களா. 2 பேருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஃபேமிலி. அந்த 2 பேரோட ஃபேமிலியோட ஆரிஜின், ஓகேங்களா, 2 பேருடைய ஆரிஜின், இந்த இடத்துல ஆரிஜின் தலை போட்டு இந்த 2 பக்கமே எழுதிக்கோங்க. ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நான் ஹியூமன், ஓகேங்களா. நான் ஹியூமன்லேருந்து தான் 2 பேரும் ஆரிஜினேட் ஆகிறாங்க. ஒன்று. செகண்ட் என்னென்னா, ரெண்டாவது இவங்களுடைய ஃபேமிலி, ஓகேங்களா, வைரஸ் ஃபேமிலி. இதோட வைரஸ் ஃபேமிலி H1N1 வைரஸ் ஃபேமிலி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோமையாக்சி வைரடே, ஆர்த்தோ ORTHO MY மை ஆக்சி XOVIRIDAE, ஓகேங்களா. ஆர்த்தோ மையாக்சி வைரடே அப்படின்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வருது. இந்த பர்டிகுலர் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது கொரோனா வைரடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வருது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேட்டலிட்டி, சாவு எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவு எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அந்த அஃபெக்ட்லேருந்து எவ்வளோ டெத் ஆகிருக்கு, இதுதான் சாவு எண்ணிக்கை. ஃபேட்டலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா H1N1லேயும் அதிகமாக இருக்குது, கோவிட்லேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா. சில்ட்ரன்ஸ் இந்த H1N1 எவ்வளோ பாதிப்பு, COVID-19. இப்போ H1N1 சில்ட்ரனுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஹை, ஓகேங்களா. சில்ட்ரனோட இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஹை. இங்கே லோ அல்லது நில்லுன்னே சொல்லலாம். இங்கே COVID-19 குழந்தைகளோட இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 லோ. ஆனால் H1N1 அதிகம். ஓகே, பிலோ 60, ஓகேங்களா. பிலோ 60 H1N1 சாவு, அதாவது டெத் அப்படிங்கிறது ஹை. இது இங்கே COVID-19 பிலோ 60 அப்படிங்கிறது லோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அபோவ் 60 அப்படிங்கிறது H1N1 டெத்து லோ. இது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து எந்தெந்த ஏரியாவை இவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு, ஓகேங்களா. லங்ஸு அண்ட் பல்மனரி டிசீசஸ் இந்த H1N1 இது பண்ணும். இதே COVID-19 இந்த லங்ஸ் அண்ட் பல்மனரி டிசீஸை நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் இவங்களுடைய டிஃபரன்சஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த பேஜில் அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு சதர்ன் ரீஜன் அந்த எல்லாத்துலேயுமே இந்த COVID-19 பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம்.
ஸோ இப்போ எடிட்டோரியல் பேஜில் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்பி லேட் பற்றி பேசுகிறாங்க. எம்பி லேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் இப்போ லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட்டோட முடிவு படி. ஓகே, இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அபாலிஷ் பண்ணாதீங்க, மொத்தமாகவே அபாலிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, எதுக்கு இதை மொத்தமாக அபாலிஷ் பண்ணுறாங்க, ஏன் 2 வருஷம் அபாலிஷ் பண்ணுறாங்க? இப்போ கவர்மெண்ட் 2 வருஷம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட், அதாவது எம்பி லேடுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் 5 கோடி ரூபாய் ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த 5 கோடி ரூபாய் ஃபண்டு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அவர் சில ப்ரோக்ராம்ஸை சொல்லுவார். அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அசட் கிரியேஷன், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் அசட்டை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கை பண்ணணும். ஓகேங்களா, அந்த 5 கோடி ரூபாயில். அண்ட் இந்த 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் லேப்சபிள் ஃபண்டு, அதாவது ஒரு வருஷத்துலேயே இந்த 5 கோடி ரூபாயை காலி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதை பல வருஷங்களுக்கு இழுத்துக்கிட்டு போகலாம். நான் லேப்சபிள் ஃபண்டு. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர். ஓகேங்களா. சரி, இந்த ஃபண்டில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5% ஆஃப் 7.5% ஆஃப் அமௌண்ட்டை நமக்கு என்ன பண்ணணும்னா எஸ்சிக்கு செலவு பண்ணணும். ஸோ அதில் பாதி எஸ்டிக்கு செலவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை தவிர இப்போ நமக்கு எம்பிஸில் என்னென்ன வகையான எம்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் லோக்சபா, எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா, இப்படி 3 பிரிவாக எம்பிஸை பிரிக்கலாம். இதில் எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிறது பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சிலேருந்து எலெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சிக்கு அவங்க அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணலாம். ஓகே, ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து ஓவரால் ஸ்டேட்லேருந்து செலக்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை இது பண்ணி அதுக்கு வந்து அந்த 5 கோடி ரூபா செலவு பண்ணலாம். சரி, இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் எங்கே கொண்டு போய் செலவு பண்ணுவாங்க? நாமினேட்டட் மெம்பர் இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் எடுத்து அதுக்கு அந்த 5 கோடி ரூபாயை செலவு பண்ணலாம். ஸோ ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்களுக்கு கீழே தான் இந்த பர்டிகுலர் இது வருது. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் 5 கோடி ரூபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எம்பிக்கு கொடுக்குறோம்ல, அந்த அமௌண்ட்டை நாங்கள் கோவிட்-19க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல திட்டம் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ரிமூவ் பண்ணுறது பத்தாது, இதை ஒரேடியாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஒரேடியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பர்டிகுலர் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. செப்பரேஷன் ஆஃப் பவரில் என்ன செப்பரேஷன் ஆஃப் பவர் பாதிக்கப்படுது அப்படின்றாருன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷனை யாருக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் டு லெஜிஸ்லேட்டர் அப்படின்றாங்க. எப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவங்களோட இஷ்டத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, லைக் ஒரு பர்டிகுலர் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பட் லெஜிஸ்லேச்சரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கு என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து என்னென்னா அவங்க சொல்கிறது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் லெஜிஸ்லேச்சர்னா பார்லிமெண்ட் என்ன சொல்லிருச்சுன்னா இந்தந்த ப்ரோக்ராமுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு கொடுத்ததுனால இது வந்து கான்ஸ்டியூஷனில் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வேகான இதுதான் வந்து இவர் சொல்கிறாரு. பட் இது எங்கேயுமே வந்து என்னன்னா நமக்கு மென்ஷன் ஆகலை. இது ஃபஸ்ட்டு பாயிண்டாக இவர் சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியோட ரிப்போர்ட்டை பற்றி சொல்லி இவர் வந்து ஒரு இதை சொல்கிறாரு. சிஏஜி ரிப்போர்ட்டில் அப்படி இந்த எம்பி லேட் ஸ்கீமை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுற ஃபண்டை வந்து சரியாக செலவு பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலோகேட் பண்ணுற ஃபண்டிலிருந்து ஒரு 49%, ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் 49 to 90% அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு அசட் கிரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது செகண்ட். தேர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பியோட ஒர்க் இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறது. பட் ஒரு கலெக்டர் எம்பியோட வார்த்தையை மீற மாட்டார். அப்போ இந்த ஸ்கீமோட முக்கியமான மெயின் இதே வந்து கட் ஆகுது அப்படின்னு நமக்கு சிஏஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சிஏஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் ஒர்க், ஓகேங்களா, சப்ஸ்டாண்டர்ட் ஒர்க் லைக்
லைக் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே சப்ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு கான்ட்ராக்டருக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டர்ஸ்க்கு. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சிஏஜி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அசட் கிரியேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. அதாவது அசட் கிரியேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் எந்த விதமான வேலிட் இதுவும் வந்து இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சிஏஜி, ஓகேங்களா. இது செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்தியா ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எம்பி லேட் ஃபண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 16th லோக்சபாவில் கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இருக்கிற 542 எம்பிஸில் 298 எம்பிஸ் வந்து கிட்டத்தட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணாமே வச்சுருக்காங்களாம், ஓகேங்களா. அமௌண்ட்டை செலவே பண்ணலையாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 எம்பிஸ், ஓகேங்களா, 35 எம்பிஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த எம்பி லேட் ஃபண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டோட்டலாக அலோகேட் பண்ணுற மணியில், ஓகேங்களா, டோட்டலாக அலோகேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மணியில் ஒன்லி 60% ஆஃப் மணி மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் இந்தியா ஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு இது ரிப்போர்ட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவர் தேர்டு பிரச்சனையாக சொல்கிறாரு, ஓகேங்களா. இதுக்கடுத்து ஃபோர்த் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் ரிலேட்டட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ரிலேட்டட். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இதில் யார் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் மேக்கர் லைக் நம்மளுடைய எம்பிஸும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸும் வந்து இதில் பாசிட்டிவாக இதாகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் கான்ட்ராக்டர், ஓகேங்களா. கான்ட்ராக்டர் பாசிட்டிவாக வந்து கெயின் பண்ணுறாங்க. பட் இதுக்கு யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த அமௌண்ட் போகணும் அப்படின்னா பீப்புளுக்கு போகணும், அது கரெக்டாக போகலை அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்கிறாரு, ஓகேங்களா. இதுக்கடுத்து 5வது பாயிண்ட்டாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் கான்ஸ்டியூஷனலி, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறாரு. கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2010 வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வேர்டிக் கொடுக்குறாங்க. அந்த வேர்டிக்கில் எம்பி லேட் ஃபண்டு நல்ல ஃபண்டு தான், ஓகேங்களா, அந்த ஃபண்டை செலவு பண்ணலாம், அந்த ஃபண்டு இப்போதைக்கு இருக்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கொஸ்டின்டு ட்ரஸ்ட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம்பி மேலே இவங்க வச்சிருக்க ட்ரஸ்ட் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இவங்க இந்த ட்ரஸ்ட்டை வந்து வைக்கலாம், பட் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய வந்து ஃப்ளாஸ் இருக்குது, அதில் இருக்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்காம சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த இதை வச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக மிஸ்யூஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் எம்பி லேட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணுங்க அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைன் ஸ்டாக்கிஸ்ட்னா இந்தியாவோட கிரைனா வந்து அந்த பயிர் இதுதாங்க ஸ்டாக்கிஸ்ட். இந்தியாவில் கிரைன் ஸ்டாக்கிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி COVID-19 வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை எந்த திட்ட முடியுமோ அந்த திட்டிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டாக்கிஸ்ட் பாலிசி, ஓகேங்களா, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டாக் வந்து நிறைய ஓவர் ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து மேனேஜ் பண்ணுறது, ஓகேங்களா, அது ரொம்ப புவராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபெசிலிட்டி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம குறை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கு ஃபுட் கரப்ஷன் ஆஃப் இந்தியான்னு கூட பேர் வச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜில் மற்ற எல்லாத்துலேயுமே ஏன்னா நிறைய அந்த எலிகள்லாம் வந்து சாப்பிட்டு குண்டாகிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா, அந்த அளவுக்கு மோசமான ஸ்டோரேஜ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு பண்ண இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்ததுலேருந்து அந்த பர்டிகுலர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த மதிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களுடைய ரோல் அண்ட் ரெலவெண்ட் அப்படிங்கிறது இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம இந்தியாவில் இப்போ அதிகமாக இந்த COVID-19 பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அப்போ ஆஸ் பர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த COVID-19 பேண்டமிக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபுட் சப்ளை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும்
பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க, எல்லாமே சேம் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க சொல்ல வர்ற அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கரண்ட் பாலிசி அப்படிங்கிறது பெட்டர் பாலிசி. ஆனால் என்னென்னா சில பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைனோட லிக்விடேஷன் பாலிசி. லிக்விடேஷன் அப்படின்னா கிரைனை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த மாதிரியான பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணும். பிகாஸ் இப்போ அந்த பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலிசி என்னென்னா ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரைனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி, இப்போ கோதுமையோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்கு பொறுத்தாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுட் சப்ளை, அந்த கிரைன் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து மாற்றணும், அதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு ப்ரோஆக்டிவ் பாலிசி வரணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாலிசி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரெண்டாவது பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு பாலிசி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு பாலிசி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைன் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா அந்த கிரைனை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு அதாவது சேலுக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து என்னென்னோ நம்ம மாற்றணும். ஏன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் இந்த ஸ்கீமை நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பட் அது எந்த மாதிரி அப்படிங்கிறத இவங்க சொல்லலை. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பேண்டமிக்கில் வந்து இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியை வந்து ஃபஸ்ட் பாயிண்டாக பேசுகிறாங்க. இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% மேலே எப்படி இருந்துச்சுன்னா ரயில் ரோடு மூலமாக தான் இருந்துச்சு. அண்ட் 24% தான் டிரான்ஸ்போர்ட் த்ரூ உங்களுக்கு இந்த ரோடு இது மூலமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில் தான் வந்து பெட்டர் இது, ஏன்னா வந்து உங்களுக்கு லெஸ் அமௌண்ட் வரும். பட் இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாவையும் வந்து என்னென்னா போய் பார்க்கணும். ஓகேங்களா, சின்ன சின்ன ஏரியாவுக்கு வந்து ஃபுட் கிரைன்ஸை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பஸ்ஸு இதை மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விஆர்என் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் இருக்குது. பிகாஸ் கொடவுன்ஸ்லேருந்து அவங்க அனுப்புகிற அந்த ஃபுட்டு வந்து பர்டிகுலராக நிறையா வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் இப்போ வந்து என்ன தெர் இஸ் அ ப்ரோக்கன் சப்ளை செயின். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்தோ இல்லாட்டி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து அந்த ஃபுட்டை கொடுக்காம டைரெக்டாக கன்சியூமர்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணுறதுனால நமக்கு இந்த சப்ளை செயின் வந்து ப்ரோக் ஆகுது. ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு போதும் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், ஆப் ஃபார் ஒன் சீசன். ஆப் ஃபார் ஒன் சீசன் இதில் எந்த ஆப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய சேது. இப்போ ஆரோக்கிய சேது ஆப்பில் நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும், அதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய வயசு அண்ட் செக்ஸ், இது எல்லாத்தையுமே அது கேட்கும். ஓகேங்களா, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி என்னென்ன வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஆரோக்கிய சேது ஆப்பில் கேட்கும். அண்ட் இந்த ஆரோக்கிய சேது ஆப்பில் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில விஷயங்களை கட்டாயம் ஆக்கியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த COVID-19 இந்த சமயத்தில் ஒர்க்குக்கு போகிறாங்களோ அவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் யார் வந்து COVID-19 பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க, இவங்க எல்லாரும் கட்டாயம் வந்து என்னென்னா இந்த ஆரோக்கிய சேது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது எக்ஸிக்யூட்டிவோட முடிவு. இது லெஜிஸ்லேட்டிவ்னா பார்லிமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஆக்ட் மூலமாக இதை பண்ணுறாங்களான்னா கிடையாது. அப்படி பண்ணாததுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have a privacy concern as per புட்டசுவாமி கேஸ் படி 2017 ரைட் டு பிரைவேசி நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த இது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வித்தவுட் எனி லெஜிஸ்லேஷன் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைவேசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்டிகுலர் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கன்சர்னை சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்களோட பிரைவேசி போகிறது இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் மட்டும் பண்ணல, நிறைய கண்ட்ரீஸில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் நிறைய கண்ட்ரியில் பண்ணுறாங்க, யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிலையும் பண்ணுறாங்க. பட் எல்லா கண்ட்ரிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு ஆப் அவங்களே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆப் வந்து வாலண்ட்ரி ஆப். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எந்த பர்பஸ்க்காண்டி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அந்த ஆப்பில் இருக்க எல்லா டேட்டாவும் வந்து நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. இதே இது ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவசி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்பை இது பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிட்டு வேணால் நம்ம இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் மாஸ் சர்வைலன்ஸ், அதாவது மாஸ் சர்வைலன்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணும். இட் அஃபெக்ட்ஸ் அவர் ப்ரைவசி அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு ஆஃப் கோர்ஸ் இது எது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஜல் சக்தி மினிஸ்ட்ரி தான் இனிமேல் நம்ம அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுடைய இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே போகிறதுனால இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் அவங்களுடைய பவர் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்காண்டி சம் பாசிட்டிவ் விஷயங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து இப்போ பிஜேபியோட கோட்டை கிடையாது. ஸோ அதனால் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இங்கே இருக்குன்றதுனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கர்நாடகாவுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து லைக் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த மினிஸ்ட்ரியிலே நாங்கள் கொண்டு வரதுக்கான ஐடியா இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இன்னும் ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. அண்ட் ஆந்திர பிரதேஷ் லைக் கோதாவரி, கிருஷ்ணா இவங்களுடைய அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எங்கே இருக்காங்கன்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த இதோட பர்டிகுலர் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு COVID-19 ஃபிஸ்கல் காண்டூரம் நம்மளுடைய கண்ட்ரியோட இப்போ ஃபிஸ்கல் நிலைமை என்ன இருக்குது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியில் இந்த IMF, வேர்ல்டு பேங்க் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃபிஸ்கல் நம்மளுடைய எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் IMF பார்த்தீங்கன்னா 5.8% அளவுக்கு நம்மளுடைய க்ரோத் இருக்குன்னாங்க. வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோத் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 6% கிட்ட சொன்னாங்க. பட் இப்போ கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMF நம்ம கண்ட்ரியோட க்ரோத் பர்சன்டேஜ் வந்து 1.9% சொல்லியிருக்காங்க. இதே இது வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்குன்னா 1.5 2.8 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம 1991 நம்மளுடைய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த அளவை விட இப்போ தான் வந்து நம்ம ரொம்ப மோசமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படி மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், RBI என்ன பண்ணியிருக்காங்க. RBI வந்து கொஞ்சம் லிக்விடேஷன் பாலிசியை இன்க்ரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட், அதாவது கடன் கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் அந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அளவுக்கு கஸ்டமருக்கு அந்த ரெப்போ ரேட்டோட அந்த அளவு கம்மியாச்சு. அது மாதிரி கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகணும். பட் நிறைய பேங்க் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகல. அதனால அதிகமாக கடன் வாங்குவோருடைய எண்ணிக்கை கம்மியாக தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து கவர்மெண்ட்டோட லேட்டஸ்ட் எஃபெக்ட் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா. த்ரூ திஸ் யோஜனா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 ட்ரில்லியன் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 1.7 ட்ரில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 1% ஆஃப் கண்ட்ரியோட GDP. பட் மற்ற கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 10% மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரில்லியன் அளவுக்காவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. லைக் இப்போ MSME இம்ப்ரூவ் பண்ணுறது, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியாவோட ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஷியாவில் இருக்க பணக்கார கண்ட்ரிஸ், ஓரளவுக்கு பணக்கார கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்டை இஷ்யூ பண்ணி அவங்களுடைய அந்த ஃபிஸ்கலை வந்து கொஞ்சம் அதுக்கு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இது லோ இன்கம் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IMF, வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி G7 கண்ட்ரிஸ் இவங்களை நம்பி என்ன அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இதிலெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய GDPயோட டெப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% அமௌண்ட்
அமௌண்ட்டு நம்ம டெப்ட்லேயே வச்சுருக்கோம். அப்படி இவ்வளோ டெப்ட் இருந்தால் இவ்வளோ டெப்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட்டு நம்ம தான் பே பண்ணணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட் பே பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு வர்ற அந்த பர்டிகுலர் ரெவன்யூ ஃபுல்லாக எதுக்கே போயிடும், இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மோசமான ஃபிஸ்கல் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கிற நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா நமக்கு வந்து நெகட்டிவில் தான் போய் முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அண்ட் நம்ம கண்ட்ரியில் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது. இந்த ஆக்ட் படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிஸ்கலோட அளவை வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து என்னென்னா கம்மி பண்ணணும் அண்ட் ஃபிஸ்கலோட லெவலை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். பட் இந்த சுச்சுவேஷனில் அதை கண்டிப்பாக தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நம்ம கண்ட்ரியில் நடக்கிற கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட் நிறையா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கிட்டத்தட்ட 476 பில்லியன் இருக்குது. அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருக்காங்க. பட் நம்ம கண்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஏற்கனவே ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட் ரிலேட்டட் கண்ட்ரி, நாட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கண்ட்ரி. அப்போது இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணோன்னு வைங்களேன், நம்ம கண்ட்ரி எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய லெவலில் அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து நிறையா மணி அச்சடித்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை கொடுக்கலாமே அப்படின்றாங்க. இது மோசமான இன்ஃப்ளேஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான மோசமான பாலிசிஸை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ரிலீஃப் பேக்கேஜஸ் டுவர்ட்ஸ் அந்த லோவர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்ல வந்தது. ஸோ இவ்வளோதான். இதுக்கு அடுத்து இந்த இதிலெல்லாம் வேறு எதுவும் முக்கியமில்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட்-19 பற்றினதாக ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு முக்கியமானது எதுவும் இல்லை. இந்த ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டட், அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் ஆல் அப்படின்னா நமக்கு என்னென்னா ஒரு யூனிவர்சல் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து போயிருக்குது. அதை பற்றி பேசியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி பேஸ்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்பெனிஸ் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சில வேறு அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஒர்க்கிங்லலாம் நம்ம வந்து கெமிக்கலாக வந்து அந்த சானிடேஷன் பண்ண முடியாது. ஏன்னா கெமிக்கலை தூக்கி அதில் அடித்தோம்னு வைங்களேன், கம்ப்யூட்டர் நாசமாயிரும். அப்போ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டவர்லேருந்து உங்களுக்கு யூவி ரேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே வரும். அந்த யூவி ரேஸ் வெளியே வரும்போது அந்த யூவி ரேஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கொரோனாவை வந்து என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட நேம்லாம் கொடுக்கல, ஸோ அதனால் சொல்லலை. நெக்ஸ்ட் மீட்டிங், நான் அலைன்டு மூவ்மெண்ட்டோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு விர்ச்சுவலானா ஆன்லைனில் நடந்திருக்கு. அதில் நம்ம ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே இப்போவும் டெரரிஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்வைன் ஃப்ளூ புட்ஸ் வைல்ட் லைஃப் அஃபிஷியல் ஹை அலர்ட்ஸ். ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த பன்றி காய்ச்சல். இந்த பன்றி காய்ச்சல் எதன் மூலமாக வருதுன்னா, இந்த பன்றியோட அழுகுன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு பரவுது. அதாவது யாருக்கு பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விலங்குகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அப்படிங்கிறது இப்போ நிறையா பண்ணி செத்து போன பண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்ம ஃபார்மர்ஸ் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ரிவரில் கலந்து விட்றாங்களாம், அப்படியே இது பண்ணுறாங்களாம். இதனால் இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்கில் இருக்க அந்த வைல்டு அனிமல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பார்த்து தண்ணியை குடிக்கிறது மூலமாக அந்த இதுக்கு ஸ்வைன் ஃபீவர் ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அச்சம் இருக்குது அப்படின்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறது. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கு நியூஸ் பார்க்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.